ஏற்காட்டில் பெய்த மழையின் காரணமாக மலைப்பாதையில் 40 அடி பாலம் அருகில் இருந்த ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, இதனை அகற்றும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்களா? லாவண்யா, அதாவது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சேலத்தில் நேற்று இரவிலிருந்து வெளியிடாமல் மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சேலம் ஏற்காட்டு பகுதியில் அதிகபட்சமாக 144 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 40 அடி பாலம் அருகே ராட்சத மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது. இந்த மரம் விழுவதன் காரணமாக ஏற்காடு செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் ஏற்காட்டிலிருந்து சேலம் வரக்கூடிய வாகனங்கள் என போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தகவல் இருந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது சாலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த ராட்சத மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக நேற்று நண்பகல் முதல் இந்த புயலின் எதிரொலியாக சேலம் மாவட்டத்தில் முழுவதுமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஏற்காட்டில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஏற்காடு பல பகுதிகளில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்த வண்ணம் இருக்கிறது. இதனை துரிதமாக அப்புறப்படுத்தும் பணியில் வருவாய்த்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி அந்த பகுதியில் மின்தடை நேற்று இரவிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த மின்கம்பங்கள் சாய்ந்ததன் காரணமாக மின்தடை ஏற்பட்டிருப்பதால் மின்வாரிய ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.